ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வாரியர். இந்த மைண்ட் வாரியர் ஏன் சொல்கிறோம்? வாரியர்னு சொல்லும்போது என்னன்னாக்கா சோல்ஜர். ஓகே, இன்ஃபேக்ட் என்னோட நிறைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பவர் பற்றி நான் பேசியிருப்பேன். ஓகே, இன்ஃபேக்ட் என்னோட கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மைண்ட் பவர். ஸோ மைண்ட் பவர் பற்றி நிறைய பேசுறது. ஸோ இந்த மைண்ட் வாரியர் அப்படின்றது என்னது? ஸோ இதில் வந்து என்னென்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகே, நீங்கள் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு சாதாரண மனுஷன் பார்க்குறான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ப்ராப்ளம், இல்லைனா ஒரு கேரியரில் ப்ராப்ளம், இல்லைனா ஒரு அவங்க பேரண்டிங்கில் ப்ராப்ளம், எங்கன்னா ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளஷில் பார்க்குறோம் இல்லையா? ஃப்ளஷில் பார்த்துட்டு வந்து அதை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்ம ஆப்போனன்ஸோட ட்ரை பண்ணுறோம், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் த்ரூ த ஃப்ளஷ். பட் நான் இங்கே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மைண்ட்லேருந்து எப்படி அந்த மைண்ட்லேருந்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண முடியும், சாரி மைண்ட்லேருந்து எப்படி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னாக்கா, இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2008 ஸ்டார்ட் பண்ணது நான் இந்த ரேபிட் மைண்ட் பவர். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 11 இயர்ஸ் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த 11 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ ரிஜெக்டட் கேஸ், நோ ரிப்பீட் கேஸ், ரைட்? அண்ட் சேலஞ்ச் பண்ண முடியும். நான் நிறைய கேசஸ் சேலஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பியூட்டி என்னன்னாக்கா எல்லா கேசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15 மினிட்ஸ். என்னோட ஆக்சுவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ். பட் அந்த டைம் டேக்கன், ஐ மீன் அது வந்து கேஸை புரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours எடுப்பேன். அண்ட் எக்ஸப்ட் பிஸ்னஸ், ஓகே, பிஸ்னஸ் மட்டும்தான் ஒரு 5 level ப்ரோக்ராம் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து 1 level, ஒரே சிட்டிங் தான். ஓகே, அந்த பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த ப்ரோக்ராம் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மைண்ட் பவர் த்ரூ என்னெல்லாம் பண்ண முடியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது எப்படி அது வந்து ஒரு டஃபஸ்ட் கேஸ் கூட நீங்கள் சேலஞ்சிங் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் பார்க்குற விதம் வேறு. வெரி சிம்பிளாக சொன்னோம்னா நான் பார்க்குற விதம் வேறு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட டாபிக். இந்த மைண்ட் வாரியரை, அதாவது மைண்ட் வாரியர் டாபிக் வச்சு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஓகே, சேல்ஸில் இருக்காங்க, கேரியரில் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்து பெரிய ஒரு இஷ்யூன்னு சொல்லுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டிங். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் வேற. ஓகே, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வேற, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் மொபைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீடியம், ஓகே, ஒரு பெரிய டூல். ஓகே, அண்ட் எல்லாருக்குமே இன்னைக்கு தேவை, நெசசிட்டியாக இருக்கு. பட் அட் த சேம் டைம் இதே மொபைல் வந்து அவங்கள வேற பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க, மொபைல் அடிக்ஷன் ஆயிடுறாங்க, இல்லைனா ஈவன் டிவி அடிக்ஷன்ஸ், இல்லைனா கேம்ஸ் அடிக்ஷன்ஸ். இதெல்லாம் என்ன ஆயிடுது, அவங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் கிடையாது, மார்க்ஸ் கம்மியாக வராங்க. அண்ட் ஈவன் அவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட பேசுகிற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எனக்கு ரூடாக பேசுகிறாங்க, ரஃப்பாக பேசுகிறாங்க, அண்ட் மரியாதை கிடையாது, நம்ம நிறைய பிரச்சனைகள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் என்ன நான் பேச போகிறது. பட் இதுக்கு முன்னாடி சொல்லணும்னாக்கா நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, பேரண்டிங் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறது, இன்ஃபேக்ட் ஒர்க் ஷாப்ஸ் கூட எடுக்கிறாங்க, நிறைய பேர் பேரண்டிங் பற்றி ஒர்க் ஷாப்ஸ் கூட எடுக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளஷ்லேருந்து எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுறது. ஓகே, அவங்களுக்கு என்ன பேசணும், என்ன அட்வைஸ் பண்ணணும், என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எப்படி பேசணும். எஸ், அது ஒரு நான் சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். பட் இதை விட நீங்கள் என்ன தான் பண்ணாலும், ஓகே, அப்படி பண்ணி ட்ரை பண்ணால் கூட சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா அது வேற லெவல். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டிங் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒன்று வந்து ஒரு பையன் 18 வயசு அவருக்கு, இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட பொண்ணு வந்து 15 இயர்ஸ், அவங்க 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நானும் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். அது ஸோ நான் பண்ணுற விதம் வேற, நான் ஹேண்டில் பண்ணுற விதமே வேற கம்ப்ளீட்டாக. ஒரு சுச்சுவேஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வராங்க. ஓகே, அவன் வந்து இப்போ பையனோ பொண்ணோ, ஓகே, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, கான்சன்ட்ரேஷன் கிடையாது, அண்ட் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, டிவி அடிக்டடாக இருக்காங்க, மொபைல் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். பண்ணாதம்மா, பார்க்காத, டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காத, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு, உன்னோட படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நீ வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், அப்போ தான் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுறோம். பட் கேட்குறாங்களா? கிடையாது.
ஓகே சொல்லுவாங்க, மேபி கொஞ்ச நேரம் கேட்டிருப்பாங்க, ஒரு நாள் 2 நாள் கேட்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்றாங்க, அது பழைய இடத்துக்கு போயிடுறாங்க. இல்லைங்களா, அவங்க மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி அடிக்ஷன்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பண்றோம்னா திடீர்னு கோவம் வருது நமக்கு. கோவம் வந்து அவங்கள திட்டுறோம். ஓகே, அவங்கள திட்டி இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுது. கரெக்டா, என்னடா இவ்வளவு சம்பாரிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க கேட்கறதுலாம் நான் வாங்கி கொடுப்பேன் எல்லாமே பண்ணா கூட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க, நம்ம வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு மன போராட்டங்கள் இல்லையா. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நம்ம நிறைய அட்வைஸ் பண்றோமோ இல்லை ஏன் வந்து அவங்கள திட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு பயம். ஏன்னா நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இன்கேஸ் அவங்க நல்லா படிக்கல அப்படின்னும் போது அவங்க ஃபியூச்சர் எங்கே போகுது, அவங்க அடிக்டட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அடிக்ஷனில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க ஒரு கன்சர்ன், ஒரு பயம். இந்த கன்சர்ன் அண்ட் பயம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நான் எப்போல என்னோட வீடியோஸ் சொல்ற மாதிரி எல்லாமே எனர்ஜி. ஓகே, அண்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா பயம்ன்றது வந்து பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி, பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி. அண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னாக்கா நீங்களும் ஒரு ரீசன், இன்னைக்கு உங்க பையனோ பொண்ணு அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ரீசன், நீங்க மட்டும் இல்லை நீங்களும் ஒரு ரீசனா இருக்கீங்க. அது இல்லாமல் சொசைட்டில வந்து இன்னைக்கு அது ஒரு சைடில் சொசைட்டியும் வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கு, நம்மளையும் ஃபீட் பண்ணது அவங்களே ஃபீட் பண்ணுது. ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளோட சொசைட்டி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இவங்களாம் கூட நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால நம்ம அந்த எனர்ஜி நம்ம கேரி பண்றோம், நமக்கு தெரியாமலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம பாஸ் ஆன் பண்றோம். ஓகே, ஸோ அதுதான் மெயின். அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ இதே மாதிரி ஒரு எந்த கேஸ் வந்துச்சுனாக்க இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், நிறைய லெக்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா நான் பண்றதே கிடையாது. அட்வைஸ் லெக்சர் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் உங்களுக்கே அட்வைஸ் பண்ண லெக்சர் பண்ணலாம் பிடிக்குமா? பிடிக்காது. ஓகே, பட் நான் பண்ற விதம் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவங்கள்ட்ட 2 பேர்ட்டையும் பேரண்ட்ஸ்டையும் இல்லை சரி அந்த பசங்கள்ட்டையும் பேசுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து என்ன எதுக்காக வராங்க, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாம் பார்த்துட்டு அந்த மைனஸ் எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி விட்டுறோம். ஓகே, மைண்ட்ல இருந்து ரேஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் இந்த பிளஸ் என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி பவர் அதிகமாக வேணுமா, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வேணுமா, இல்லை இந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து பிடிக்காம இருக்குது, ஓகே அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்றேன். அந்த பியூட்டி என்ன தெரியுமா, விதின் 15 மினிட்ஸ், வெறும் 15 நிமிஷத்துல நான் பண்றேன். டைம் டேக்கன் வந்து டோட்டலா அந்த ஓவரால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour to 1 to 2 hours பக்கம். பட் நான் மைண்ட்ல ப்ரோக்ராம் டைம் பண்ணி பண்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 மினிட்ஸ். அண்ட் அகைன் இந்த பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். இது வந்து நீங்க நேரில் வரணும் அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க என்னன்னா இது பண்ணதுக்கு அப்புறமா சில ஆடியோ ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அந்த ஆடியோ ட்ராக்ஸ் அவங்க கேட்க 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 அந்த எனர்ஜி நான் சொல்ற மாதிரி எனர்ஜி கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக மார்க் வாங்கினாலும் அதிகமாக மார்க் வாங்குறாங்க, டிவி மொபைல் அடிக்ஷன்றவங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை விட்டவங்க நிறைய பேர். ஒரு ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் சொல்லணும்னாக்கா ஒருத்தங்க சொல்றாங்க, எனக்கு கால் பண்ணிட்டு, சார் உங்களை வந்து மீட் பண்ணோம் அண்ட் பையனுக்காக வந்திருந்தோம், நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். அண்ட் என்ன பியூட்டினா இப்போ ரீசெண்டாக வந்து கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து என் பையன் வந்து ஒரு மேக்ஸிமம் ½ an hour தான் உட்காந்தான். 30 minutes எக்ஸாக்ட் 30 minutes வந்து உட்காந்தான். அதுக்கப்புறம் ஏஞ்சி போறோம். என்னடா இன்னும் மேட்ச் முடியல உட்காரனா, இல்லை ஸ்டான்லி சார் சொன்னாரு இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் 30 minutes தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஒன்றும் புரியல என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் சொல்லல, அட்வைஸும் பண்ணல, மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணேன். இந்த மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் மாறிடுறாங்க. ஸோ என்னோட மெயின் சேயிங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் நம்ம ஃப்ளஷ்ல ஃபைட் பண்றது விட்டுரும். ஓகே, நம்ம ஃப்ளஷ்ல ஃபைட் பண்ண என்ன ஆயிடுதுனாக்கா நீங்க சொல்லி அவங்க புரிஞ்சுக்க முடியாது அண்ட் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் அதே இது இந்த மைண்ட் பவர் டெக்னிக் தெரிய ஆரம்பிச்சிச்சுனாக்கா ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ சில இடத்துல சொல்லுவாங்க, சார் என் பையன் வரமாட்டான். ஓகே, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்றதுன்னா ஃபைன் நீங்க எடுத்துக்கலாம். எஸ், இது உங்க த்ரூ அவனை ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, கொஞ்சம் கேட்கவே என்னடா அது முடியுமான்ற மாதிரி இருக்குல்ல. நிறைய நீங்க இப்போ என்னோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு. ஓகே, இந்த டெஸ்டிமனிஸோட ஆடியோ ட்ராக்ஸ் நீங்களே கேட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கே நான் புரியும் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்க டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, நிறைய நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் பவர்ன்ற டாபிக், இந்த மைண்ட் பவர்ன்ற கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைண்ட் பவர் ஒரு சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டிங் மட்டும் பேசியிருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர செஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசினஸை பற்றி பேச போகிறோம், ஃபினான்ஸை பற்றி பேச போகிறோம், சேல்ஸை பற்றி பேச போகிறோம், அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப் உங்க ஹெல்த்தை பற்றி பேச போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் ஒரு டாப்பிக்காக நான் பேசிட்டு இருப்பேன். ஸோ எகெயின் இது கம்ப்ளீட்லி ஆன்லைன், உலகத்தில் எந்த மூலையும் தான் நீங்கள் எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கோ, ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஓகே, மைண்ட் பவரை பற்றி டவுட் இருக்கு, இல்லைன்னா பேரண்டிங்ல ஏதாவது நீங்க கஷ்டப்படுறீங்க, ஓகே, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கேஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல பேஸ் பண்ணாலும் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நான். அண்ட் அகெயின் நீங்க யூடியூப் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அண்ட்
ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வாங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்றேன்னா the more you share, the more you gain. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.